நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 5. பாலைமகள் 5. தேவிகை உபப்ளாவியத்திற்குள் நுழைந்த போது கோட்டை வாயிலில் காவலர்கள் அவளை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. தேர்ப்பாகன் முத்திரை கணையாழியை காட்டிய போது காவலன் திரும்பி தலைவனை நோக்க அவன் இறங்கி வந்து கணையாழியை வாங்கி கூர்ந்து நோக்கிய பின் குழப்பம் விலகாமலேயே தலையசைத்தான். தேர் நகருக்குள் நுழைந்த போதுதான் அத்தனை சிறிய ஊர் அது என தேவிகை உணர்ந்தாள். ஒரு சிறிய பெட்டிக்குள் நுழைந்தது போல தோன்றியது. பெரிய சகடங்கள் கொண்ட தொலைப்பயண தேரில் இருந்து நோக்கிய போது அத்தனை கட்டடங்களும் சற்று கீழே என தெரிந்தன. இடுங்கலான தெருக்களில் இருந்த நெரிசல் கூட அங்கே பாண்டவர்கள் இருப்பதனால் மிக அண்மையில் உருவானதென்று தெரிந்தது. கட்டடங்கள் புதுப்பிக்கப்பட்டு வண்ணம் பூசப்பட்டிருந்தன. இளைய மைந்தர் அபிமன்யுவின் திருமணத்தின் பொருட்டு செப்பனிடப்பட்டிருக்கலாம் என்றாள் பூர்ணை. தேவிகை தலை அசைத்தாள். இது நகரமே அல்ல, எல்லைப்புற காவல் கோட்டை நகரமாகி கொண்டிருக்கிறது என்றாள் சுரபி. அரண்மனை முகப்பில் சுரேசர் அவர்களை எதிர்கொண்டார். தாங்கள் வந்து கொண்டிருக்கும் செய்தி நேற்றுத்தான் இங்கே வந்தது அரசி. நெடுந்தொலைவு பயணம், உரிய ஏற்பாடுகளும் இன்றி என்றார். ஆம், உடனே வர வேண்டியிருந்தது என்றாள். அரசர் இளையவர்களுடன் அருகே உள்ள சம்புகம் என்னும் சோலைக்கு சென்றிருக்கிறார். இங்கே நாட்கணக்காக நிகழ்ந்த அரசு சூழ்தல்களால் சலிப்புற்று விட்டார். சில நாட்கள் நூல் ஆய்ந்துவிட்டு வரலாம் என்று கிளம்பினார். இளையவர்கள் நகுலனும் சகதேவனும் உடன் சென்றனர். அவள் கேளாமலேயே பீமசேனரும் பார்த்தரும் நகரில் இல்லை. பீமசேனர் மகதத்திற்கு சென்றிருக்க கூடும். அங்கே ஜரர்களில் நமக்கு ஆதரவாக சிலர் உள்ளனர் என்கிறார்கள். பார்த்தர் காம்பில்யம் சென்றிருக்கிறார். தேவிகை, அரசி இருக்கிறார்களா என்றாள். உடனே அவள் வந்த நோக்கத்தை உணர்ந்து கொண்டு, ஆம் அரசி இருக்கிறார்கள் என்றார் சுரேசர். தாங்கள் நீராடி சற்று ஓய்வெடுத்து விட்டு வாருங்கள், நான் சந்திப்புக்கு ஒழுங்கு செய்கிறேன். திரும்பி அருகே நின்றிருந்த ஏவலனிடம், அரசியருக்கான மாளிகைக்கு அழைத்துச் செல்க, நீண்ட பயணம், உடல் நீவும் விரல் எறை வரச் சொல் என்றதும் தேவிகை தேவையில்லை என்றாள். சுரேசர் தலை வணங்கினார். ஏவலனை தொடர்ந்து மகளிர் மாளிகை நோக்கி செல்லும் போது பூர்ணை, அரசியிடம் பேச வேண்டியதென்ன என்பதை முன்னரே சொல் வகுத்து கொள்வது நன்று என்றாள். ஆம் என்றாள் தேவிகை. அரசி, அவர் உங்கள் இணை மனைவி என்பதை மறக்க வேண்டியதில்லை. என் நிலையிலும் அதை பெண்ணுள்ளம் மறப்பதில்லை. அத்துடன் அவர் இந்திரபிரஸ்தத்தில் மும்முடி சூடி அமர்ந்தவர், அனலில் இருந்து பிறந்தவர் என்று சூதர்களால் பாடப்படுபவர். அனைத்தும் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். தேவிகை, நான் அன்னை என அவளிடம் பேசப் போகிறேன் என்றாள். ஆம், ஆனால் மானுடருக்கு அப்படி நிலையான அடையாளம் ஏதும் இல்லை அரசி என்றாள் சுரபி. அவர்கள் அந்தந்த தருணங்களில் அதற்குரியதை சூடிக்கொள்கிறார்கள். அதை முடிவு செய்வது அச்சூழலில் எதிர் நிற்போர், அங்கு ஒலிக்கும் சொற்கள், அதற்கு முந்தைய கணத்தில் அவர்கள் இருந்த நிலை, அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒரு சூழல். அரசி, மானுடர் எண்ணத்தாலோ உணர்வாலோ முடிவுகளை எடுப்பதில்லை. பெரும்பாலும் தன்முனைப்பாலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். தேவிகை, இப்படி ஆராய்ந்து செல்வதனால் என்ன பயன்? நான் பேசப்போவது மிக மிக எளிய செய்தி. ஓர் அன்னை என எண்ணி நோக்கும்படி கோருகிறேன் என்றார் பூர்ணை. ஆம் அரசி, ஆனால் அதை பாஞ்சாலத்தரசியின் ஆணவம் உரசாதபடி உரிய சொற்களில் சொல்ல வேண்டும். அறிவுறுத்தல்களையும் வழிகாட்டல்களையும் அவர்கள் விரும்புவதில்லை என்றாள். தேவிகை தளர்ந்து, நான் என்னடி சொல்வது என்றாள். எளிய முகமன்களில் தொடங்குங்கள். சிபி நாட்டிலிருந்து வந்தது உங்கள் மைந்தன் யௌதேயனையும் பிற மைந்தரையும் பார்ப்பதற்காக என்று சொல்லுங்கள். போர் குறித்து இயல்பாகவே பேச்சு வரும். அப்போது உங்கள் மைந்தரை பற்றி சொல்லுங்கள். அவரை பற்றிய உங்கள் அச்சங்களை பற்றி சொல்லி அழத் தொடங்குங்கள். எண்ணிக்கொள்க, உங்கள் மைந்தரை பற்றி மட்டும் பேசுங்கள். பேச்சினூடாக அனைத்து மைந்தருக்கும் உயிரிடர் இருப்பதை பற்றி சொல்லுங்கள்.
அவர்களை எச்சரிக்க வேண்டாம். அவர் தன் மைந்தரை பற்றி என்ன வேண்டும் என்று கோரவும் வேண்டாம். தேவிகை: ஆனால் அவர் மிகவும் கனிந்து விட்டார் என்றார்கள் என்றாள். பூர்ணை: கனியலாம், மிளகும் கனியே என்றாள். சுரபி: அரசி, அத்தனை எண்ணி சூழ வேண்டியதில்லை. நீங்கள் சந்திக்கச் சென்றதுமே அரசி அனைத்தையும் உணர்ந்து கொள்வார்கள். அவர்களின் நுண்ணுள்ளம் அத்தகையது. நேரடியாகவே உங்கள் துயர்களையும் அச்சங்களையும் சொல்லி அடைக்கலம் கோருங்கள். போரை தவிர்க்க ஆவண செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆம் என ஒரு சொல்லை அவர் சொன்னார் என்றால் நாம் வென்றோம் என்றாள். தேவிகை பெருமூச்சுடன்: என்னவென்றே தெரியவில்லை, என் உள்ளம் அச்சத்தில் தவித்து கொண்டே இருக்கிறது என்ற பின் தனக்குள் என அவளிடம் சென்று கையேந்தும் நிலை அமைந்துவிட்டதே என்றாள். பூர்ணை: அரசி, இவ்வெண்ணம் உங்கள் உள்ளத்தில் துளியேனும் இருந்தால் கூட அரசி அதை அறிந்து கொள்வார்கள். நான் அஞ்சியது அதையே என்றாள். தேவிகை: நான் அவளுக்கு எவ்வகையில் குறைந்தவள்? நானும் அரசியே என்றாள். ஆம் அரசி, ஆனால் நீங்கள் வஞ்சினம் உரைக்கவில்லை என்றாள் பூர்ணை. சுரபி: ஏன் நாம் பொய்மொழி பேசிக்கொள்ள வேண்டும்? அரசி: நீங்கள் அரசி, அவர்கள் அரசியலாளர். அவர்களே இன்று பாரத வருஷத்தின் 2 மையங்களில் ஒன்று. இப்போரை தவிர்க்க இருவராலேயே இயலும். இளைய யாதவர் எண்ண வேண்டும். இந்திரபிரஸ்தத்தின் அரசி உளமிளக வேண்டும். நாம் அதன் பொருட்டே வந்துள்ளோம். போரை தவிர்க்க விழைபவர்கள் அனைவரும் அவர்களின் காலடிகளில் பணிந்தே ஆக வேண்டும் என்றாள். தேவிகை சினத்துடன் திரும்பி அவளை நோக்கிய போது காதில் குழைகள் ஆட நிழல் கன்னத்திலும் கழுத்திலுமாக ஊசலாடியது. அவள் விழிகளை இமைக்காமல் நோக்கி நின்றாள் சுரபி. விழி விலக்கி தேவிகை பெருமூச்சு விட்டாள். திரௌபதியின் சேடியான சலபை: உள்ளே செல்லலாம் அரசி என்றாள். தேவிகை உள்ளே சென்றபோது திரௌபதி உயரமற்ற பீடத்தில் அமர்ந்து மடிமேல் பலகையை வைத்து எழுதி கொண்டிருந்தாள். எழுதப்பட்ட ஓலைகள் அருகே ஒரு மரப்பேழையில் இருந்தன. புதிய ஓலை நறுக்குகள் பிரிதொன்றில் காத்திருந்தன. விழி தூக்கி வருக என்றாள். தேவிகை அவளை நோக்கியபடி அசையாமல் நின்றாள். அவளில் எழுந்த முதல் எண்ணம் திரௌபதி மேலும் பல மடங்கு அழகு கொண்டிருக்கிறாள் என்பதுதான். முதுமையின் சாயல்களாலேயே அழகு மிகுவதும் இயல்வதுதான் போலும். காதோர மயிரில் ஓரிரு நரை இழைகள் இருந்தன. முகவாய்க்கோடுகள் அழுத்தம் கொண்டிருந்தன. கண்களுக்கு கீழே மெல்லிய நிழல். கழுத்தின் தசை சற்று தளர்ந்திருந்தது. தோள்களில் மென்மணல் என மின்னிய வரிகள். திரௌபதி எழுந்து வந்து அவள் முன் நின்றாள். அவள் தோள்களுக்கு கீழே தேவிகையின் தலை இருந்தது. அண்ணாந்து நோக்கிய போது அவள் முகம் உயரத்தில் என தெரிந்தது. அவள் ஆடை சீரமைப்பது போல சற்று விலகி தூணில் முட்டி அதை பற்றி கொண்டு சாய்ந்து நின்றாள். திரௌபதி புன்னகையுடன்: வருக அரசி, பார்த்து நெடுநாள் ஆகிறது என்றாள். ஆம், இந்திரபிரஸ்தத்திலிருந்து அஸ்தினபுரிக்கு கிளம்பும் போது பார்த்தது என்றாள். அச்சொல் அவள் விழிகளுக்குள் மெல்லிய மாறுதல் ஒன்றை உருவாக்குவதை கண்டதும் அவளுக்குள் கூர்மை ஒன்று விழித்தெழுந்தது. அஸ்தினபுரியில் நிகழ்ந்தவற்றை சோதர் சொல் வழியாகவே அறிந்தேன். இன்றும் என்னை பதறச் செய்கிறது அது என்றாள். ஆனால் அவள் எண்ணியது போல அச்சொற்கள் திரௌபதியை மேலும் துன்புறுத்தவில்லை. அவள் புன்னகை ஒன்றை அணிந்து கொண்டு அதை தவிர்த்தாள். ஆம், அதெல்லாம் ஊழ். இந்திரபிரஸ்தத்தில் தான் இருந்தீர்களா என்றாள். தேவிகை: இல்லை, அரசர்கள் நீங்கியதுமே நான் செபி நாட்டுக்கு சென்று விட்டேன். அதை சொன்னதுமே அவள் வென்று விட்டாள் என்பதை தேவிகை உணர்ந்தாள். இளவரசர்கள் இந்திரபிரஸ்தத்தில் இருந்தது நன்று. துரியோதனர் தந்தை என நின்று அவர்களை வளர்த்தார் என அறிந்தேன். தேவிகை சொல்லிழந்து வெறுமனே நோக்கி கொண்டிருந்தாள். ஆம், பின்னர் ஆம், சிபி நாட்டில் இங்கிருக்கும் ஆசிரியர்கள் இல்லை. மேலும் அவன் தன் உடன் பிறந்தாருடன் இருப்பதே நன்று என்றும் தோன்றியது என்றாள். அன்னையர் மைந்தருடன் இல்லாமல் இருப்பதே நன்று என்றும் ஆசிரியர் சொல்வதுண்டு என்றாள் திரௌபதி. முழுமையாக தோற்கடிக்கப்பட்டவளாக தேவிகை நின்றாள். இவளை என்னால் வெல்லவே முடியாதென 100 முறை உணர்ந்த பின்னரும்
ஏன் இதை செய்கிறேன்? என்னிலிருந்து ஆட்டுவிப்பதை எப்படி கடப்பேன்? தன் இரக்கத்தால் அவள் உள்ளம் துயர் கொண்டது. கண்களில் நீர் திரள தொண்டை ஏறி இறங்கியது. என் மகன் என்றாள். அச்சொல்லால் அத்துயரை மடைமாற்றி மைந்தனுக்கானதாக ஆக்கிக் கொண்டாள். போர் அணுகுகிறது அரசி. போரில் என் மைந்தன் படுவான் என நிமித்திகர் சொன்னார்கள். யார் என்று திரௌபதி கேட்டாள். அவள் விழிகள் சுருங்கியிருந்தன. சிபி நாட்டில் பீதகிரி என்னும் மலை உள்ளது. அங்கிருக்கும் நாகசூதர்கள் வருபொருள் உரைப்பதில் வல்லவர்கள். அவர்களில் ஒருவர் நெய்க்கலம் நோக்கி சொன்னார். திரௌபதி சில கணங்களுக்கு பின், அது வருவது என்றால் நாம் என்ன செய்ய முடியும் என்றாள். நாம் கை கட்டி நிற்க முடியுமா? ஊழென்றால் அதன் முன் சென்று பாய்ந்து உயிர் விட வேண்டாமா? சாவித்திரி குழுனனுக்காக யமனை வென்றதை நானும் கேட்டிருக்கிறேன் என்றாள். திரௌபதி, ஆம், ஆனால் போரில் இறக்கும் அத்தனை மைந்தரின் அன்னையரும் உணர்வது இது என்றாள். தேவிகை சீற்றத்துடன், எவர் உணர்கிறார்கள் என்று நான் அறியேன். நான் உணர்வது இது. என் மைந்தன் களம் படலாகாது. அவனை நான் காத்தாக வேண்டும் என்றாள். திரௌபதி, போரிலிருந்து உங்கள் மைந்தருக்காக மட்டும் விடுதலை கோருகிறீர்களா என்றாள். தேவிகை கடும் சினத்துடன் பற்களை இறுக கடித்து, விளையாடுகிறீர்களா? எவருடன் விளையாடுகிறீர்கள் என்று தெரியுமா? என்னை போன்றவர்களை பூனை எலியை என வைத்தாடும் வல்லமை உங்கள் உயிர்களுக்கு உண்டு. ஆனால் ஊழ் உங்களை வைத்து விளையாடும் என்று கூவினாள். அவள் கொண்ட கட்டுக்கள் அனைத்தும் சிதறின. அறிக, நான் கோருவது என் மைந்தனுக்காக மட்டும் அல்ல, உங்கள் மைந்தர் ஐவருக்காகவும் தான் என்று இரு கைகளையும் இறுகப் பற்றி தொண்டையில் நரம்புகள் புடைக்க விழிகள் ஈரமாக வெறித்திருக்க அவள் கூச்சலிட்டாள். நான் கண்டேன். இறந்து கிடந்தவர்கள் உபபாண்டவர்கள் அனைவரும் தான். 9 இன்மரும் ஒருவர் கூட எஞ்சாமல் அழிவதை கண்டேன். நீங்கள் அன்னை பெரும் புலி, பெற்ற குருளைகளை உண்டு பசியார போகும் குருதி விலங்கு. அதில் என் மைந்தனும் சேரக்கூடாதென்று சொல்லவே வந்தேன். நீங்கள் அனல் மகளாக இருக்கலாம், பெருநகர் அமைத்து மும்முடி சூடி அமர்ந்த சத்ராஜித்தாக இருக்கலாம். ஆனால் ஒன்றுண்டு, நீங்களும் மானுட பெண்ணே. மிஞ்சி விளையாட எவரையும் ஊழ் ஒப்புவதில்லை. உங்களை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறது அது. மாமலைகளைப் போல உங்கள் நெஞ்சின் மேல் பெருந்துயரை தூக்கி வைக்க அது காத்திருக்கிறது. அதை சொல்லவே வந்தேன் என்றாள் தேவிகை. இந்த போர் எவர் பொருட்டு? உங்கள் வஞ்சத்தின் பொருட்டு. உங்கள் ஒரு சொல்லுக்காகவே இந்திரபிரஸ்தத்தின் அரசர்கள் படைக்கலம் எடுக்கிறார்கள். உங்களுக்காகவே இன்று பாரத வருஷம் 2 பிரிந்து போர் முகம் கொண்டுள்ளது. உங்கள் வஞ்சம் வெல்லக்கூடும், ஆனால் நீங்கள் வெல்ல மாட்டீர்கள். வஞ்சத்தின் பயனின்மையை உலகுக்கு உணர்த்துவதாக உங்கள் விழி நீர் என்றும் இம்மண்ணில் இருக்கும். இதை சொல்பவள் அரசி அல்ல, பெண் அல்ல, வெறும் அன்னை. அவள் சொல்லிழந்து தணிந்தாள். எனக்கு சரியாக சொல்ல தெரியவில்லை. வெற்றுணர்ச்சிகளால் ஆளப்படும் வெறும் பெண் நான். நான் எதை சொன்னேன் என்றே எனக்கு தெரியவில்லை என்று விம்மலுடன் சொல்லி மேலாடையை இழுத்து முகத்தின் மேல் போட்டுக்கொண்டாள். நம் மைந்தருக்காகவே நான் கோருகிறேன். அவர்கள் இளையோர், என்னும் இவ்வுலகில் எதையும் அறியாதவர். வாழ்ந்தோரின் வஞ்சத்தின் பொருட்டு வாழ வேண்டியவர்களை ஒருப்பது போல இழிவு பிரிதில்லை என்றாள். மீண்டும் அவளிடம் சொற்கள் எழுந்தன. மைந்தரை இழந்து எதை அடைந்து என்ன? வெல்வது நம் வீரமா அன்று ஆணவமா? நாம் கொள்வது நிலமா அன்று பெரும் பழியா? அவள் பெருமூச்சுக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எழ சொல்லொழுக்கு முறிந்து தவித்தாள். ஆடையை பற்றி முறுக்கியபடி, நான் கெஞ்சி கால் பற்றி கண்ணீர் விடவே வந்தேன். நான் அரசி அல்ல, இணை மனைவியும் அல்ல, அடைக்கலம் கோரி வந்த எளியவள் என்றே கொள்க. திரௌபதி ஒன்றும் சொல்லவில்லை. அவள் மூச்சொலி கூட கேட்கவில்லை. அவள் முற்றிலும் அங்கில்லை என புலன்கள் சொல்ல தேவிகை அவளை நிமிர்ந்து நோக்கினாள். பெரிய இமைகள் சரிய அவள் தலை குனிந்திருந்தாள். நெற்றி மயிர்கற்றை முகத்தில் சரிந்திருந்தது. அந்த அமைதி தேவிகையையும் அமைதிப்படுத்தியது. எண்ணி நோக்குக அரசே, நான் உங்களுக்கு எதையும் சொல்ல தகுதியற்றவள். நூல் ஆய்ந்ததில்லை, அவை அமர்ந்து அரசு சூழ்ந்ததும் இல்லை. அதெல்லாம் இல்லாதவள் என்பதனால்
நான் அறிந்த சிலவற்றை நீங்கள் அறியாமல் இருக்க கூடுமல்லவா? சற்று அருகே சென்று, இந்த போர் நிகழ்வதே அரசுரிமைக்காக. இது தொடங்கி 2 தலைமுறை காலம் ஆகிறது. அடுத்த தலைமுறையிலும் இது நீடிக்க கூடாது. தன் கொடி வழியினர் பிறரின்றி நாடாள வேண்டும் என்றே அரசர்கள் 2 தரப்பிலும் எண்ணுவார்கள். ஆகவே இப்போரில் முதல் அம்புகள் மைந்தர் நெஞ்சுக்காகவே குறிவைக்கப்படும். குறிப்பிழைக்காத பெரு வல்லவர்களே 2 தரப்பிலும் உள்ளனர். போர் தொடங்கியதுமே மைந்தர் பலிகள் நிகழத் தொடங்கும். ஐயமே வேண்டியதில்லை என்றாள். திரௌபதியின் கைகளை பற்றி கொள்ள நீண்ட தன் கைகளை கட்டுப்படுத்தி கொண்டு, அவர்கள் களம்படுவதே ஊழ் என்று இருந்தால் கூட நாம் ஒன்றும் செய்யவில்லை என்று இருக்கலாகாது. அரசி, அது நம்மால் நிகழ்ந்ததே என்று ஒருபோதும் அமையக்கூடாது. இத்தருணத்தில் நாம் செய்ய வேண்டியது அதை மட்டுமே என்றாள். திரௌபதி மெல்ல கலைந்து திரும்பிச் சென்று தன் பீடத்தில் அமர்ந்தாள். பெருமூச்சுடன், உண்மை என்றாள். நான் இதை எண்ணவில்லை என்றல்ல. ஆனால் இவை அனைத்தையும் ஏனோ ஒதுக்கி வைத்து பெரிதொரு உலகில் வாழ்ந்தேன் என்றாள். சுவடிகளை எடுத்து காட்டி, முதற்புலவர் எழுதிய சீதையின் கதை, அதையே படித்து கொண்டிருந்தேன். உளமதில் அமையவில்லை என்று கண்டபோது அதை சுவடியில் திருப்பி எழுதத் தொடங்கினேன். மெல்ல மெல்ல உள் இழுத்து கொண்டது. இத்தனை நாட்களாக பிரிதில்லாமல் அவள் கதைக்குள் தான் இருக்கிறேன் என்றாள். என்னை இழுத்து தரையில் இட்டு விட்டீர்கள். நான் செய்வதற்குரியவை பல உள்ளன என்று உணர்கிறேன். ஆனால் அவள் முகத்தில் தெரிந்த வலி தேவிகையை துயர் கொள்ளச் செய்தது. அனைத்தும் மிக அப்பால் சென்று விட்டன என்று தோன்றுகிறது தேவிகை. இல்லை, அப்படி தோன்றும். ஆனால் இவர்கள் ஒவ்வொருவரும் அஞ்சிக் கொண்டுதான் இருப்பார்கள். இவர்களை நாம் செலுத்த முடியும். முதலில் நம் கொழுநர் அவன் என்று உரைத்த வஞ்சம்தான் அவர்களை பின்னகர முடியாமல் ஆக்குகிறது. அந்த வஞ்சத்திலிருந்து அவர்களை நாம் விடுவிக்க முடியும். முதலில் அவ்வஞ்சத்தை நாம் கைவிட்டால் போதும். அது பொருள் இழந்துவிடும். அவர்கள் அதை பற்றி நின்று எதையும் செய்ய இயலாது. அரசி, இன்று அவர்களை சவுக்கென பின் என்று சொடுக்கி விசை கூட்டுவது உங்கள் வஞ்சினமே என்றாள் தேவிகை. அது நிகழ்ந்தால் அவர்களுக்கு முன் பல வழிகள் திறந்து கிடக்கின்றன. இன்னமும் அங்கே பிதாமகரும் முதலாசிரியரும் முது தந்தையும் இருக்கிறார்கள் என்பதே நல்லுள். மைந்தர் அவர்கள் முன் தோள் தழுவி கொண்டு வஞ்சம் மறந்தார்கள் என்றால் எவரும் எவரையும் கோழை என்றும் தன்னலத்தான் என்றும் சொல்ல போவதில்லை என தொடர்ந்தான். 2 குலத்து மைந்தரும் அதே போல இப்பால் நின்று அவர்களை இணைக்க முடியும். 1000 தான் போர் வஞ்சம் கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு அரசரும் உள்ளூர அஞ்சிக் கொண்டே இருப்பார்கள். அதில் ஐயமில்லை. ஒரு குடி பிறந்தார் முடி பூசலிட்டு போர் முகம் நிற்பது இதுவே பாரத வருஷத்தில் முதல் முறை. இந்த முன் நிகழ்வு தொடர்ந்தால் அவர்கள் ஒவ்வொரு குடிக்கும் ஒரு பேரிடராக நாளை வந்து விழும் என்று அவர்களும் உள்ள அறிந்திருப்பார்கள். போர் தவிர்க்கப்படும் என்றால் அது முன் நிகழ்வாகும். அதை எண்ணி அரசர்கள் அனைவரும் ஆறுதலே கொள்வார்கள் என்றாள் தேவிகை. திரௌபதி அவள் சொற்களை சரிந்த விழிகளும் சற்றே விலகிய உலர்ந்த உதடுகளுமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் உடலின் கருமைக்குள் அனல் கொண்டது போன்றதோர் செம்மை ஓடுவதை தேவிகை கண்டிருந்தாள். அவளை அழகியாக்குவது அது. அனல் மேலும் மேலும் வெம்மை கொண்டு வருவது போல தோன்றியது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தௌமியரை அழைத்து கேட்போம். இப்போது நாம் செய்ய வேண்டியது, நீங்கள் வஞ்சமின்றி இருக்கிறீர்கள் என அவர்கள் அறிய வேண்டும். அதன் பின் உலக அறிய வேண்டும் என்று தேவிகை தொடர்ந்தாள். அதற்கு ஒரே வழி, நீங்கள் எந்த முறைமையும் இல்லாமல் அஸ்தினபுரிக்குள் நுழைவதுதான். எளிய பெண்ணாகச் சென்று அஸ்தினபுரியின் அரசியரை தழுவிக் கொள்ளுங்கள். அங்கிருக்கும் மைந்தர் 1000 நெஞ்சோடு அணையுங்கள். அவர்களுடன் விளையாடுங்கள். பிதாமகரையும் முது தந்தையையும் கால் பணிந்து வணங்குங்கள். அதன் பின் துரியோதனரின் அவையில் நின்று நீங்கள் அவர் மேல் கொண்ட வஞ்சத்தை முற்றாக மறந்துவிட்டதாக அறிவியுங்கள். முழுமையாக தோற்று அடிபணிந்து ஒன்றும் எஞ்சாதவளாக அந்நகர் விட்டு விலகி வாருங்கள். நீங்கள் அனைத்தையும் வென்றவர் ஆவீர்கள். ஆணை. அதன் பின் இப்பாரத வருஷமே உங்களை பேரன்னை என வணங்கும். அரசரவைகள் உங்களை என்ன சொன்னால் என்ன? அன்னையர் நாவில் அருந்ததி போல, அனுசூயை போல, சாவித்திரி போல, மைத்ரேயை போல
அழியாது வாழ்வீர்கள் என்றாள் தேவிகை. அரச முடியை கண்டுவிட்டீர்கள், கானக வாழ்விலும் உழன்று விட்டீர்கள். இனி உங்களுக்கு எஞ்சுவது என்ன? நம் மைந்தரை நாம் அனுப்புவோம். அபிமன்யு மட்டும் போதும். கிழக்கோ தெற்கோ செல்வோம். வென்றெடுக்க மண்ணும் குலங்களும் அங்குள்ளன. நம் மைந்தர் அங்கு அரசு அமைத்து முடிசூடட்டும். அவர்கள் பிறப்பால் இளவரசர்கள் அல்ல அரசி, தோள் வல்லமையால் இளவரசர்கள். சத்திரியர்களுக்கு தந்தை வழி நிலம் உகந்தது, குலவழி நிலம் மேலும் உகந்தது. வென்றடக்கிய நிலமோ விண்ணகத்திலும் புகழ் சேர்ப்பது என்கின்றன நூல்கள். திரௌபதி அருகிருந்த நூலை இழுக்க வெளியே மணியோசை எழுந்தது. கதவை திறந்து உள்ளே வந்த சலபையிடம், தௌமியரை அழைத்து வருக என்றாள். பின்னர், அமர்க அரசி என்றாள். தேவிகை ஆடையை ஒதுக்கியபடி அமர்ந்து கொண்டாள். மேலும் சொல்வதற்கேதுமில்லை என்று தோன்றியது. பெருமூச்சுடன் அங்கிருந்த ஓலையை எடுத்து பார்த்தாள். அது தொன்மையான ஓலை, பழுப்பேறி இருந்தது. அதில் இருந்த எழுத்துக்களை அவளால் படிக்க முடியவில்லை. மிக தொன்மையானது, அன்றிருந்த எழுத்து வடிவம் என்றாள் திரௌபதி. தேவிகை ஓலையை கீழே வைத்தாள். திரௌபதி ஓலைகளை ஒவ்வொன்றாக நோக்கி அடுக்கி வைத்தாள். பின்னர் பட்டு நூல் கொண்டு கட்டினாள். அவ்வாறு வெளியே ஒன்றை திருத்துவதென்பது அகம் திருத்துவதே என அறிந்திருந்தாள். அவள் தன் அணிப்பேழையை அவ்வாறு திருத்துவதுண்டு. அவள் அதையே நோக்கி கொண்டிருந்தாள். தொன்மையான ஓலைகள், தொன்மையான சொற்கள். கல்வி என்பது தொன்மையானவற்றை அறிவது மட்டுமே. வருவனவற்றுக்கு ஏதேனும் ஒழுங்குள்ளதா என்று அறிய வந்தவற்றை அறிவது. வருவன குறித்து விளைவேதுமின்றி வந்தவற்றை அறிய எவருக்கேனும் இயலுமா என்ன? அவள் கண்டவர்களிலேயே நூல் அறிந்தவர் யுதிஷ்டர். அவருக்கு ஒன்றுமே தெரியாது என்றுதான் அவன் உள்ளம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தது. சொற்களில் விளைவுகளை கண்டடையும் பயிற்சியன்றி அவர் கற்றது ஏதுமில்லை. அவள் அசைந்து அமர்ந்த போது ஏறிட்டு நோக்கிவிட்டு திரௌபதி மீண்டும் சுவடிகளை அடுக்கி வைத்தாள். சலபை வந்து தௌமியரின் வரவை அறிவித்த போது அவள் மிக விலகி வந்துவிட்டிருந்தாள். அவர் ஏன் வருகிறார் என்பது கூட உள்ளத்தில் உரைக்காத அளவுக்கு. திரௌபதி தலையசைக்க சலபை சென்று தௌமியரை உள்ளே அனுப்பினாள். அவர் வந்து வணங்கி முகமன் உரைத்து அமர்ந்தார். அவள் சுவடிக்கட்டை அப்பால் வைத்துவிட்டு நேரடியாக, தௌமியரே, நான் அஸ்தினபுரிக்கு செல்ல விழைகிறேன் என்றாள். அவர் வாய் திறந்து சொல்லெழாது அமைந்தார். பானுமதியையும் அசலையையும் பிற பெண்டிரையும் சந்திக்க வேண்டும். முதன்மையாக பேரரசி காந்தாரியை சந்திக்க வேண்டும் என்றாள். தௌமியர், ஆனால் என்றார், நான் என் வஞ்சத்தை கைவிட்டு விட்டேன் என்று அவர்கள் அறிவதற்காகத்தான் செல்கிறேன். நம் அரசர்களும் குடிகளும் அறிய வேண்டும். பாரத வருஷமே அறிய வேண்டும். என் மைந்தருக்கு உடன் குருதியரான மைந்தர் 1000 அங்கிருக்கிறார்கள். அவர்களை கண்டு தழுவி மீள விரும்புகிறேன். தௌமியர் புரிந்து கொண்டார். ஆனால் அவர் உள்ளம் அதை முழுதும் வாங்கிக் கொள்ளவில்லை. அரசர்களின் எண்ணம் என தொடர்ந்தார். திரௌபதி மறித்து, இது என் எண்ணம் என்றாள். ஆம், அது நன்று என்றார் தௌமியர். நான் செல்வதற்குரிய தருணம் உடனே ஏதேனும் உள்ளதா? அதை ஆராய்ந்து சொல்லவே அழைத்தேன் என்றார். தருணம் என்றால் என குழம்பிய தௌமியர் முகம் மலர்ந்து, ஆம், உள்ளது, உடனடியாகவே உள்ளது. மாத்திரு பிரஸ்தான நாள். பேரரசி சத்தியவதியும் அரசியர் அம்பிகையும் அம்பாலிகையும் காணேகியது அன்றுதான். இது 60ஆம் ஆண்டு. அதை அவர்கள் அங்கே அரச முறைப்படி கொண்டாடுகிறார்கள். முறைப்படி நமக்கும் அழைப்பு வந்துள்ளது என்றார். தேவிகை, மிக பொருத்தமான நாள் என்றாள். ஆம் அரசி, அன்னையருக்குரிய நாள் இது. மூதன்னையர் இந்நாளில் தர்பைப்புல் ஏந்தி நெறியுறுதி ஏற்று குடிகளிடமிருந்து முற்றிலும் விலகி புறநோன்பு வாழ்க்கைக்கு செல்வார்கள். காணேகளுக்கு நிகரானது அது. அவர்கள் கங்கை கரையில் புற்குடில் அமைத்து அங்கே சென்று வாழ்வார்கள். அவர்களை அவர்களின் குடியினரும் குருதியினரும் சென்று சந்திக்க கூடாது. குடியின் எந்த நிகழ்வுகளிலும் அவர்கள் பங்கேற்பதும் இல்லை. அவர்கள் மண் நீங்கினால் கூட குருதி வழி வந்தவர்கள் அனற்கடனோ நீர்க்கடனோ செய்யக்கூடாது. இதே நோன்பு கொண்ட பிறர்தான் அவற்றை செய்ய வேண்டும். ஆண்டுதோறும் அளிக்கப்படும் அன்னமும் நீரும் கூட அவர்களுக்கு வேண்டியதில்லை என்பது மரபு.
என்றார் தௌமியர். அப்பூசனைக்கு நாம் செல்வோம் என்றாள் திரௌபதி. தௌமியர், நீங்கள் செல்வதாக முறைப்படி அறிவித்து விடுகிறேன் என்றார். தேவையில்லை, நாளை புலரியில் நானும் இவளும் இங்கிருந்தே கிளம்புகிறோம். அச்சடங்குக்குரிய முறைமைகள் ஏதேனும் உண்டா? முன்பு சில முறை சென்றது நினைவில் உள்ளது என்றாள். மூவண்ணையர் ஆலயம் கங்கையின் தெற்கு காட்டில் உள்ளது. மிகச் சிறிய ஆலயம். 3 கிடைக்கற்கள் மட்டும்தான் அங்கே நிறுவப்பட்டுள்ளன. புற நோன்பு கொள்ளும் அன்னையர் ஈன்று மறைந்த குழவிகளின் உருவை பச்சரிசியில் அப்பம் போல செய்து இறைவடிவாக அமைந்திருக்கும் 3 அன்னையருக்கும் படைப்பார்கள். பிறகு பச்சரிசியில் செய்த முகங்களை அப்பங்களாக்கி படைத்து அனைவருக்கும் அளிப்பர். வழக்கமான நீராட்டும் பூசணைகளும் மட்டுமே என்றார் தௌமியர். திரௌபதி, நன்று என்றாள். தௌமியர், பூசணைக்கு 7 நாட்களுக்கு முன்பிருந்தே ஆண்களை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும். அதுவே நெறி. பூசணையில் பூசகர் உட்பட அனைவரும் பெண்களே. தெற்கு காட்டுக்குள்ளேயே அன்று ஆண்கள் செல்ல ஒப்புதல் இல்லை என்றார். திரௌபதி, அதுவும் நன்றே என்ற பின், நான் கிளம்புவதற்குரிய ஒருக்கங்களை செய்ய சுரேசருக்கு ஆணையிடுக என்றாள். தௌமியர் தலை வணங்கி அவ்வண்ணமே என எழுந்து கொண்டார். அவர் சென்றதும் தேவிகை, நான் இத்தனை எளிதாக அனைத்தும் முடியும் என எண்ணவே இல்லை அரசி என்றாள். நெஞ்சிலிருந்து பேரெடை ஒன்று இறங்கியதாகவே உணர்கிறேன். திரௌபதி, பார்ப்போம், என் நெஞ்சு எடை இழக்கவே இல்லை என்றாள். வஞ்சத்தை மறக்க முடிவெடுப்பது முதல் அடிவைப்பு. வஞ்சத்தை மறப்பது அடுத்தது. அங்கு சென்ற மைந்தரையும் அன்னையரையும் கண்டு தழுவிக்கொண்டால் அனைத்தில் இருந்தும் விடுபட்டு விடுவீர்கள். நீங்கள் மட்டும் அல்ல, அவர்களும் நம்மவரும் அனைவருமே விடுதலையாவோம் என்றாள் தேவிகை. திரௌபதியின் முகம் குனிந்து சொட்ட போகும் துளி என திரண்டு இருப்பதைக் கண்டு அவள் மேலும் தொடர்ந்தாள். ஒருவேளை இது இங்ஙனம் நிகழ வேண்டும் என்பதற்காகவே இப்படி கூர்கொண்டிருக்க வேண்டும். இது அன்னையர் சொல்லால் நிறைவுற்றாக வேண்டிய ஆடல் போலும். திரௌபதி வெறுமனே தலை அசைத்தாள். இன்று முழுக்க இதை நெஞ்சில் ஓட்டிக்கொண்டே இருங்கள் அரசி. என்ன என்ன விரிவதை காண்பீர்கள். ஒவ்வொன்றாக கடந்து செல்வீர்கள் என்றாள். மெய்யாகவே நீங்கள் இத்தனை எளிதில் வஞ்சத்திலிருந்து விலகுவீர்கள் என நான் எண்ணவில்லை. ஆனால் இப்போது பிரிதென்ன நிகழக்கூடும் என்ற வியப்பே எழுகிறது. நீங்கள் எழுந்த உயரத்திலிருந்து இவர்களை எல்லாம் குனிந்து நோக்கி பொறுத்து கொள்வதுதான் இயல்பானது. காணேகி நீங்கள் கனிந்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள். அதற்கு முன் மும்முடி சூடியதுமே அக்கணிதல் தொடங்கிவிட்டிருக்கும் என்று நான் இப்போது எண்ணுகிறேன். எப்பெண்ணும் இவ்வுலகின் வெற்றிகள் மேல் அமர்ந்து நிறைவு கொள்ள மாட்டாள். எய்தியதும் வெறுமையை கண்டடைவாள். அதிலிருந்தே நீங்கள் தொடங்கி இருக்கிறீர்கள். மெய்தான் என்றாள் திரௌபதி. நான் கிளம்புகிறேன். இன்றிரவு நான் நன்கு துயில்வேன் என எண்ணுகிறேன் என்றாள் தேவிகை. அவள் எழுந்தபோது திரௌபதியும் எழுந்து அவள் கைகளை பற்றி கொண்டாள். நன்று சொன்னீர்கள் அரசி. எனக்கு தேவையாக இருந்த சொல் என்றாள். நம் மைந்தருக்காக என்ற பின் பெருமூச்சுடன் தேவிகை விடை பெற்றாள். கதவை திறந்து வெளியே சென்றதும் மெல்லிய ஏமாற்றம்தான் தன்னுள் இருக்கிறதென்று உணர்ந்தாள். அதனுடன் கலந்த அதைவிட மெல்லிய எரிச்சல். அது ஏன் என வியந்தபடி நடந்தாள்.